ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்ப்போம். எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. தேவையான பொருள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பெருஞ்சீரகம், 10 பல் பூண்டு, 10 முந்திரி பருப்பு, அன்னாசி பூ, அன்னாசி மொக்கு, கடல்பாசி கொஞ்சம், ஒரு 5 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி, மல்லி ஒரு கைப்பிடி, பிரியாணி இலை, 3/4 கிலோ கோழி சுத்தம் செஞ்சுக்கணும், இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 1 கப்பு, வெங்காயம் நீல வாக்கில் வெட்டிக்கணும், தக்காளியை வெட்டி வச்சுக்கணும், நெய், சிக்கன் மசாலா கொஞ்சம், சின்ன மிக்சியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அந்த வாசனை பொருள் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். ஏன் அரைச்சிக்கிறோன்னா, அது சாப்பிடும்போது வாயில் படாது. அப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். 10 பல் பூண்டு, முந்திரி பருப்பு, கடல்பாசி, அன்னாசி மொக்கு, அன்னாசி பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்ல மையாக அரைச்சிக்கணும். கொரப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைக்கணும், பேஸ்ட்டு பதத்துக்கு. அப்போ தான் வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது பிரியாணியில் மசாலாக்கள் வந்து வாயில் படாது. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரிசி வந்து பாஸ்மதி வேண்டாம். இது வந்து 24 கோல்டு இல்லைன்னா சீரக சம்பா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஆயில் விடணும். ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டு சூடானதும் ஆயில் நல்லா சூடாகணும். அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். ஒரு 5 வெங்காயம் வரும், மீடியம் சைஸில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்குங்க. ஆயில் ரொம்ப தேவையில்லை. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், அதையும் நல்லா வதக்கிக்குங்க, இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு. நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாசனை பொருள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை போடுங்க. விழுதை போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து முந்திரி பருப்பு இருக்கிறதுனால போட்டதுமே கொஞ்சம் அடி பிடிக்கும். கை விடாமல் நல்லா கலக்குங்க. நல்லா கலந்ததும் சிக்கன் மசாலா, இந்த எண்ணெயில் போட்டால் வாசனையாக இருக்கும். சிக்கன் மசாலாவை போடுங்க, 1 ஸ்பூன். எண்ணெயிலே வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இப்போயே போட்டுருங்க. 2 பச்சை மிளகா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன்,
நல்லா வதக்குங்க. தக்காளி போடுங்க. 3 தக்காளி. நம்ம வந்து இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ கோழி போடுறோம். அது கொஞ்சம் முந்திரி பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும். வாசனையாக இருக்கும். அப்போ தான் புதினா ஒரு கட் போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். தயிர் ஒரு 1/2 கப்பு. தயிரை ஊற்றி கிண்டிங்கன்னா அந்த அடி பிடிக்கிறது வந்துடும். அடி பிடிக்காத அப்புறம் ஃபுல்லாக எடுத்துடுங்க. தயிரை ஊற்றுனதும் அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும். ரொம்ப அடி பிடிக்க விட்றாதீங்க, கசக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கலக்கணும். நம்ம நல்லா வதக்க தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோழிக்கறியை போடுறோம், சிக்கன் போடுறோம். 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கோழி. போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். ஆயில் மசாலா எல்லாம் உள்ளார ஏறி நல்லா உப்பு காரத்தோடு இருக்கும் கோழி. தண்ணி ஊற்றாமல் வதக்கணும். குக்கர் மூடி போட்டு சும்மா விசில்லாம் போடக்கூடாது. சும்மா லேசாக மூடி மட்டும் போட்டு வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்த்திங்கன்னா இதேமாரி இருக்கும். கொஞ்சம் மசாலாவா மாரி இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சம் கறி வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து உடனே விசில் போட மாட்டோம். அப்படியே தம் மாரி தான் வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து இதேமாரி கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்குங்க. ஒரு அரை பதத்துக்கு வேக விட்டுக்குங்க. உப்பு காரமும் கறியில் ஏறும். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம வந்து 3 கப் அளவுக்கு போட்டிருக்கோம். அதனால் 6 கப் தண்ணி ஊற்றுறோம். வந்து அரிசியை கழுவிட்டு உடனே வந்து போட்டுருவோம். ஊற வைக்கிறது இல்லை. ஊற வச்சா அந்த தண்ணி உறிஞ்சி அதனால் உப்பு காரம் ஏறாது. உடனே போட்டுட்டோன்னா அரிசி உடையவும் உடையாது. நல்ல உப்பு காரம் ஏறி நல்லா இருக்கும். வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி. அதனால் வந்து நம்ம களைஞ்ச உடனே போட்டுருவோம். இது வந்து பிரியாணி அரிசி, 25 கேரட் பிரியாணி அரிசி. நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நெய் 1 ஸ்பூன்.
உப்பு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுங்க. முதலையும் போட்டிருக்கோம், அதனால் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுங்க. போட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா கொதிக்கணும். இதேமாரி நல்லா கொதித்ததும் களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி ஊற வைக்கலை, சும்மா களைஞ்சி அப்போயே உடனே போட்டுற வேண்டிதான். உடனே சேர்த்துடுங்க. ரெண்டு கலரிட்டு மூடி போட்டு மூடக்கூடாது. இதேமாரி திறந்த மாரியவே தான் வேக விடணும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், மூடக்கூடாது. அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இதேமாரி வந்துடணும். லேசாக பபிள்ஸ் மட்டும்தான் வரணும் தண்ணியில். ஃபுல்லாக அப்படி நல்லா வற்றிடணும். அரிசி எல்லாம் மேலே வந்துடும். லேசாக தான் தண்ணி இருக்கும் மேலே. இந்த ஸ்டேஜில் விசில் பக்கத்தில் கரெக்டாக எடுத்து வச்சிங்க. மூடி போட்டதுமே உடனே விசில் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஸ்லோவில் அடுப்பு வந்து சின்ன அடுப்பில் வச்சு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வைங்க. சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு ரொம்ப ஸ்லோவாக வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறங்க. பிரியாணி ரெடி. பொலன்னு இருக்கும். ரொம்ப ஆயில் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், நெய் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பொலன்னு இருக்கும். ஊற வச்சோன்னா அரிசி உடஞ்சிடும். இது ஊற வைக்காமல் இருக்கிறதுனால அரிசியும் முழுசாக இருக்கும், ஒட்டாமல் பிசுன்னு ஒட்டாமையும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம வாசனையாகவும் இருக்கும். கறியும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல வதக்கும் போதே கொஞ்சம் வேக விட்றதுனால நல்லா வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.